ஹலோ காய்ஸ், மினி விலாகுன்னு பார்க்கலாமா? என்னோட வீட்டு தோட்டத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னோட வீட்டில் இருந்து வீட்டு தோட்டம் பார்க்குறதுக்கு போகலாமா? தோட்டம் வீட்டில் இருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. என்னோட ஊரில் எல்லாரோட வீட்லேயும் சின்னதாக சரி ஒரு வீட்டு தோட்டம் கண்டிப்பாக இருக்கும். அவங்களோட சமையலுக்கு மரக்கறிகளை வச்சு பயன்படுத்தி கொள்வாங்க. சில பேர் விற்பாங்க. ஸோ இதுதான் என்னோட வீட்டு தோட்டத்துக்கு போகிற வழி. இதுதான் என்னோட வீட்டு தோட்டம். என்னோடன்னு சொல்ல முடியாது, எங்களோட வீட்டு தோட்டம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அம்மா பாத்திலாம் பிடிச்சி இப்போ தான் நிறைய கன்றுகளை வச்சுருக்கிறாங்க. கொச்சக்காய் கண்டு, மிளகாய் கண்டு நிறைய இருக்குது வீட்டில். தோட்டம் முழுக்க பாத்திக்கு ஒரு பாக்கு மரம் கண்டிப்பாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டுப்பட்டி அம்மா தான் கட்டினாங்க. ஆனால் இப்போ ஆடுகள் மாடுகள் எதுவுமே இல்லாததால் அது யாருமே பராமரிக்காமல் சும்மா அப்படியே கிடக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாத்தி மேடை இருக்குது. இதில் கரெக்ட் வச்சுருக்கிறாங்க அம்மா. இது ஃபுல்லாகவே கரெக்ட் தான் வச்சுருக்கிறாங்க. இவங்க தான் என்னோட அம்மா. உங்க எல்லாருக்கும் தெரியல, நான் சமைக்கிறதுக்காக அம்மம்மா ராபு பிச்சுட்டு வர சொன்னாங்க. அப்போ அதனால் அம்மாட்ட கேட்டேன். அம்மா பிச்சு கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய ராபு. அம்மா பார்த்தீங்கன்னா காலையில் 4-4:30 மணிக்கெலாம் எழும்புவாங்க. எழும்பி சமைச்சு அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 5:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள தோட்டத்துக்கு வந்துருவாங்க. தோட்டத்துக்கு செடிகளுக்கு அந்த மாதிரி அவங்க வச்சிருக்க கன்றுகளுக்கு எல்லாமே தண்ணியெல்லாம் ஊத்திட்டு தோட்டத்தை துப்பராக்குவாங்க. தோட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வீடு கூட்டி எவ்வளோ அழகா சுத்தமா வச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் என்னோட தோட்டம் இருக்கும். நான் பெருமைக்காக சொல்ல, உண்மைக்குமே என்னோட அம்மா அப்படிதான் வச்சிருப்பாங்க. மிளகு கொடி இருக்கு. ஸோ இதான் என்னோட தோட்டம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நிறைய இருக்குது. பாக்கு மரம், மிளகு செடி, சீதா மரம் கூட இருக்கு, கொய்யா மரம் இருக்கு. இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரியாணி சமைக்கும் போது போடுவோம் இல்லையா, அந்த இலை தான் இது அமர்லங்க மரம். நான் சொல்ல தேவையில்லையே, பேர் பார்த்தாலே தெரியும் இல்லையா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே இஞ்சி செடி மாதிரி இருக்கும். ஆனால் இஞ்சி செடி இல்லை, எல்லாமே மஞ்சள் முகத்துக்கு போடுவோம் இல்லையா, அந்த மஞ்சள் தான் இது. கஸ்தூரி மஞ்சளும் இருக்குது. இதுகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாழை மரமும் இருக்குது, சும்மா நோமரா வாழை மரமும் இருக்குது. இதில் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சீதா மரம். ஒரே ஒரு காய் காய்ச்சிருக்கு, இன்னும் முத்தரை. அதனால் அம்மா பிடுங்க வேணான்ட்டாங்க. ஸோ இதை என்னோட வீட்டு தோட்டம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.